போனை நோண்டிட்டு இருக்கீங்க? ஏம்மா நியூ இயர் வரப்போது நாங்க 12 மணி வரைக்கும் முழிச்சு கிடப்போம். நீ வேணா தூங்கு. ஏ பாவியலா 12 மணி வரைக்கும் முழிச்சு கிடப்பீங்களா? ஏம்மா ஆமாம்மா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் விஷ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி நீ ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கல்ல, அதை எனக்கு சென்ட் பண்ணி விடு. நீ அடிச்ச காப்பி மாதிரி என் ஸ்டேட்டஸ் நீ தூக்கி வைக்க போறியாடி? எனக்கு இல்லடி ட்ரம்மு, என் ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அனுப்பிச்சுடுன்னு கேட்டா, அவளுக்கு அனுப்பி விட போறேன். எனக்கு சென்ட் பண்ணி விடு. என்ன மும்முரமா போனை நோண்டிட்டு இருக்காளுவா? ஊர் உலகத்துல இப்படி ஒரு பிள்ளைல நான் பார்த்ததே கிடையாது. ஏம்மா எல்லார் வீட்லயும் இதாம பண்ணிட்டு இருப்பாவோ, நீ வேற ஏம்மா? இருந்தாலும் உங்கள மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்கடி. 2 பொடிச்சிகளும் தைரியமா என்கிட்டயே சொல்றீங்க என்னடி 12 மணி வரைக்கும் உட்கார்ந்திருக்க போறோன்னு. அது சும்மா உட்கார்ந்திருக்கிறது கிடையாது, போனை நோண்டிட்டு இருக்காளுவோ. சரிம்மா இருமா. எவளாச்சும் கேக்குற கேள்விக்கு மூஞ்ச பார்த்து பதில் கொடுக்காளா? இருமா ஒரு நிமிஷம். இந்த வருஷம் நம்மள போட்டோ எடுத்தோம்ல, நீ அப்பா நான் எல்லாரும் சேர்ந்து எடுத்து போட்டா. ஆமாடி, அதை என்ன செய்யற? அதெல்லாம் உட்காந்து ஒரு கோர்வையா வரிசையா வர மாதிரி எடிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல பாட்டு வச்சு போட்டா சூப்பரா இருக்குமா? ஸ்டேட்டஸ் வைக்க போறேன். என்னத்த டேட்டஸோ டேட்டஸ் தான் டெய்லி இத தானே சொல்றீங்க. உனக்கு ஒரு போன் கொடுத்துருக்கலாம், அதுல பாரு வாட்ஸ்அப்ல போய். அது உங்க அப்பாலாம் வாங்கிட்டு போயிட்டாரு. எம்மா தீபாவளிக்கு போட்ட வெடியெல்லாம் மீதி இருக்கு. 12 மணிக்கு வெளியில போய் எடுத்து போடட்டாமா? என்னத்துக்கு 12 மணிக்கு வெடி போட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவையெல்லாம் புது வருஷம் அதுமே என்கிட்ட சண்டைக்கு வரதுக்கா? யாருமே சண்டைக்கு வருவா? 12 மணிக்கு எல்லாரும் வெடி போடுவாவோ. ஆமா, நம்ம மட்டுமா போடுவோம்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இந்த அம்மையே இப்படிதான். சோனி நம்ம பேசாட்டி மாடியில போய் எல்லாரும் வெடி போடுவாங்கல்ல, அதை பாப்போம். சரி டி. வயசுக்கு வந்து பிள்ளைல இருந்ததுக்கு அப்புறம் மாடிக்குலாம் போக கூடாது. ஏன் போனா என்ன? பேய் பிடிச்சிருமா இல்ல பூத ஏதோ வந்து தூக்கிட்டு போயிருமா? காத்து கருப்பு ஏதாவது அண்டிரும் டி, போக கூடாது. சொன்னா கேளுங்க. ஏம்மா நீ இருக்கச்சுல என்னம்மா காத்து கருப்பு அண்ட போகுது? எம்மா உன்னைய தான் சொல்றா. கேட்டி என்னையவே காத்து கருப்புங்கியோ? ஏம்மா எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்கிறாத. நீ ஏன் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி இருக்க? உன்னைய மிஞ்சி எங்களை ஏதாவது அண்டுமாமா? ஏய் ஜாலி. அம்மா 12 மணி ஆயிட்டு. ஹேப்பி நியூ இயர் மா. ஹேப்பி நியூ இயர் டி, ஹேப்பி நியூ இயர். எம்மா அது ஹேப்பி நியூ இயர் இல்லம்மா, ஹேப்பி நியூ இயர். எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்லுவேன். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மக்களே. தேங்க்ஸ் மா. ஏம்மா உனக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏம்மா நீ சொல்லு, இந்த வருஷம் நீ என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்க? ரிசல்யூஷனா என்னது டி? அது ரிசல்யூஷன் இல்லமா, ரெசல்யூஷன். அதாவது இந்த வருஷம் நான் இப்படி பண்ணுவேன், இது வாங்குவேன், இத அச்சீவ் பண்ணுவேன், இந்த மாதிரி ஏதாச்சும். எனக்கு அப்படி என்னது இருக்கு? நான் அப்படிலாம் ஒண்ணு யோசிக்கலையே. அப்படி சொல்லாதம்மா, உனக்குன்னு ஏதாச்சும் ஒரு ஆசை இருக்குல்ல, அதை சொல்லு. எனக்கு என்ன மக்களே ஆசை? என் 2 பிள்ளைகளும் தங்கமா இருக்கு, நல்லா படிச்சு முன்னேறி நல்ல பெரிய உத்தியோகத்துல போய் இருக்கணும் என் 2 மவளும். இதுதான் அம்மைக்கு பெரிய ஆசை. ஏமா உனக்குன்னு ஏதாவது இருக்கும்லமா, அதை சொல்லுமா. எனக்குன்னு தனியா ஒண்ணு இல்லடி, எல்லாம் உங்களை வச்சுதான் எனக்கு ஆசையே. சரிம்மா நீ ஆசைப்பட்டல்ல, நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் உன்னை ராணி மாதிரி வச்சிருப்பேன், சரியாமா? ஏமா நானும் நல்ல பெரிய வேலைக்கு போய் நீ என்னெல்லாம் ஆசைப்பட்டியோ அதெல்லாம் உனக்கு நான் நிறைவேற்றி கொடுப்பேன், சரியா? சரிங்க மக்களே, இது போறாதா எனக்கு? வேற என்ன எனக்கு ஆசை இருக்கு? ஏன் மவளுவா என்னைய மாதிரி படிக்காம வைக்காம கஷ்டப்பட்டுட்டு கல்யாணம் முடிச்சு வீட்டோடையே இருந்துடக்கூடாது. நல்ல 4 எழுத்து படிச்சு பெரிய வேலைக்கு போய் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளா வளர்ந்து நீங்க உங்க சொந்த கால நிக்கணும் டி, யாரையும் நம்பி இருக்க கூடாது. ஓகேமா? சரிங்க மக்களே, காலையில வெள்ளனே எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். சரிம்மா நீ எந்திரிச்சது எங்களை எழுப்பி விட்டு நாங்க எந்திரிச்சிருவோம். சரிங்க அப்ப படுத்து தூங்குங்க, போன நோண்டிட்டு இருக்காதீங்க. சரிம்மா இனிமே நோண்ட மாட்டோம். நியூ இயர் அன்னைக்கு ஹரிக்கு சர்ப்ரைஸா வாழ்த்து சொல்லலான்னு சொல்லாமையே மாமியார் வீட்டுக்கு வந்தாச்சு. என்ன செஞ்சிட்டு போவளோ? நம்ம அத்தை காலையிலேயே எந்திரிச்சு வீடு வாசல் தொலைச்சு கோலம் போட்டு பளீர்னு வச்சிருக்கேன் வீட்டை. விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது, தூங்குறத பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, வீட்டில் யாராவது இருக்கீங்களா? என்ன சின்ன பொண்ணு வயசு கேக்கு? ஏய் சின்ன பொண்ணு, நீ எப்படி இங்க தனியா வந்த? முன்ன பின்ன நான் தனியா வந்ததே இல்லை பாருங்க.
ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் தான் வந்தேன் ஹாரி. ஹாப்பி நியூ இயர். சர்ப்ரைஸ் கொடுக்க மூஞ்ச பாரு. ஹாப்பி நியூ இயர் டி. நீங்க மட்டும் தான் சர்ப்ரைஸ்லாம் பண்ணுவீங்களா? எங்களுக்கும் பண்ண தெரியும். அடி பாவி, ஆபீஸ் எனக்கு லீவ் தெரியுமா? நானே உன்னைய பார்க்க அங்க வரணும்னு தான் இருந்தேன். அச்சச்சோ, அவசரப்பட்டு வந்துட்டேனோ. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் குளிச்சுட்டு வரேன், கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்க ஹாரி, எங்க என் மாமியாரை காணோம்? வீட்டுல தாண்டி இருப்பாங்க, வேற எங்க போறாங்க? இல்ல ஹரி, காணோம். ஒருவேளை பால் வாங்க பண்ணைக்கு போயிருப்பாங்களோ? இருக்கலாம். நீ இவ்ளோ சீக்கிரமா குளிச்சுட்டு கிளம்பி வர மாட்டியே. அதான் சொன்னேன்ல, உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்கு தான் வந்தேனே. சரிதான், செம்ம அழகா இருக்குடி நீ. போங்க ஹாரி. இந்த வருஷம் என்ன பண்ணலாம்னு ஐடியால இருக்க? அது சொல்ல மாட்டேன். ஏய் சொல்லு சின்ன பொண்ணு, கேக்குறேன்ல. நம்ம வீட்டில் மெம்பர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்கல்ல? ஆமாடி, நீ நான் அப்புறம் எங்க அம்மா 3 பேர் தான் இருக்கோம். இந்த சின்ன குடும்பத்தை பெரிய குடும்பமாக ஆக்கலான்னு ஐடியாவில் இருக்கேன். என்னடி சொல்ற? ஒன்னும் புரியலையே. மக்கு 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 உங்கள்கிட்ட வந்து சொல்ல வந்தேன் பாருங்க. அடிப்பாவி, நீயே பெரிய மக்கு, நீயே இனி சொல்றியா? என்னவா இருக்கும்? ஒரு ஃபேமிலிக்கு என்ன தேவை? என்ன தேவை? மளிகை ஜாமா, வீடு? அது இல்லை ஹரி, நான் வேற கேட்குறேன். அப்ப வீடு, இந்த பொருட்கள்லாம் தேவையில்லையா? அதுவும் தேவைதான். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன தேவை? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள லவ் தான் தேவை. ஐயோ, இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? எனக்கு பிளானே இல்லை. போங்க ஹரி. ஏய் கோச்சுக்கு அதை சொல்லுடி. உங்களுக்கு பேபிஸ்லாம் பிடிக்குமா பிடிக்காதா? பேபிஸா? ரொம்ப பிடிக்கும்டி. ஏய் கள்ளி, என்ன சொல்ல வர? சப்பா, இதை தான் சொல்ல வந்தேன். எதுவும் ரகசியம் வச்சிருக்கியாடி? உங்களுக்கு தெரியாம நான் என்ன சீக்ரெட் வச்சுக்க போறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்க என்ன பிளான் இருக்குன்னு கேட்டீங்க, இதுதான் பிளானு. என் செல்லமே, நாம் வாழ்ந்த வாழ்வுக்கு சான்றாவது இன்னொரு உயிர் தானடி. லவ் யூ சின்ன பொண்ணு. ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீ ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கணும். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கணும் என் கூட, சரியா? சேம் உங்களுக்கும் தான். சரி சரி, நான் என் மாமியாரை பார்க்கறதுக்கு ஆர்வமா இருக்கேன். போய் விஷ் பண்ணிட்டு வரேன். எங்க அம்மா கிட்ட வம்பிழுக்காதடி, இன்னைக்காச்சும் ஒழுங்கா இரு. மாமியார் மருமகளுக்குள்ள நாங்க என்னமும் பண்ணுவோம். அதுக்கு இடையில நீங்க வரதுக்கு அனுமதிக்கவே மாட்டேன். இது வேறையா? சரிம்மா, நான் உங்களுக்குள்ள வரவே மாட்டேன், போதுமா? வீட்டை திறந்து போட்டு பால் வாங்க போயாச்சு. நானும் திறந்த வீட்டில் நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சி வீட்டுக்குள்ளே வந்தே 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. இந்த மாமியார் கிளவி என்னன்னா, டீயை போட்டு குடிச்சிட்டு அழகா டிவி முன்னாடி உட்காந்து ராசி பலன்னு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. வீட்டுக்குள்ள ஒரு ஜீவன் உழவிட்டு இருக்கிறது கூட கண்ணு தெரியல. இப்படிலாம் இருந்தா திருட ஈஸியா வந்து திருடிட்டு அழகா எஸ்கேப் ஆயிருவான். துலாம் ராசிக்காரர்கள் வந்து தொட்டாங்கனாக்க அவங்களுக்கு வந்து வியாதியெல்லாம் போயிடும். அட பாவிகளா, என்னெல்லாம் சொல்றாவோ, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. ஹீலிங் பவர்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அட பாவிகளா, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இழுத்து போடுறான். அப்போ உடம்பு முடியலன்னா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனால் நர்ஸ்கிட்ட போய் கேட்கணும். எந்த நர்ஸு துலாம் ராசியா அந்த நர்ஸை போய் தொட்டுட்டு வரணும். அந்த நர்ஸு கையாலேயே மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு வரணும். அப்போதான் நோய் சரியாகும். அத்தைக்கிழவி, ஹாப்பி நியூ இயர். பயந்தே போயிட்டேன். நீ எப்ப உள்ள வந்த? நாங்கெல்லாம் உள்ள வந்து பல மணி நேரம் ஆகுது. அந்த லட்சணத்துல இருக்கீங்க வீட்டுக்குள்ள. உங்க அம்மா வீட்டை நின்னுக்கிட்டு வர மாட்டேன்னு இப்ப என்னத்துக்கு வந்த? புது வருஷம் பிறந்திருக்கு, உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்ல வேண்டாமா? வாழ்த்து சொல்லிட்டு சமையல் கட்டில போய் ஏதாவது சமை மதியானத்துக்கு. இந்த குளிருக்கு கை காலம் ஒரே நோவுது பாத்துக்க. மேலுக்கே சரியில்லை. அதானே பார்த்தேன். மருமவா வீட்டுக்குள்ள இந்த படியை தாண்டி வந்துடக்கூடாதே. வந்தும் வராததுமா உடனே அடுக்காலுக்குள்ள தள்ளி விட்டுறணும் அவளை. எதையாவது ஆக்கி கொண்டு வந்து கொட்டு கொட்டுன்னு. வாங்க குளிச்சு எடுத்து கோயிலுக்கு போவோம். நான் காலையிலேயே 5 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டேன். நீ என்னமோ இன்னைக்கு ஒரு நாளைக்கு அதிசயமா காலங்காத்தால குளிச்சுட்டு வந்துட்ட. இந்த ஊத்தனாரிக்கு பேச்ச பத்தியா? இந்த வருஷத்துல என்ன கொள்கை வச்சிருக்க? இந்த வருஷத்துலயே அத்த கிழவி, இந்த 2025ல கொள்கை எதுவும் வச்சுக்காம இருக்கிறது தான் என்னோட கொள்கை. ரொம்ப சந்தோஷம்மா. இப்படியே இரி, எங்க உசுரெல்லாம் எடுத்துறாத. அது எப்படி? போன வருஷம் உங்களை என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு டபுள் ட்ரிபிள் மடங்கா இந்த வருஷம் உங்களை பண்ணுவேன். புது வருஷ பரப்புமா என்கிட்ட அறுப்பு வாங்கிட்டு கிடக்காத. நான் போய் வேலையை பார்க்க போறேன். அத்தை இருங்க, உங்கள்கிட்ட முக்கியமா பேசுறதுக்கு வந்திருக்கேன். உன்கிட்ட ஆவிய போகிறதுக்கு என்கிட்ட ஜீவன் இல்லம்மா. இருங்கத்தே, நல்ல விஷயமா தான் பேசுவேன். உங்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு போய் வேலை சொல்லிய பாரு. தாய்க்கு தாயா
மாமியாருக்கு மாமியாரா, அன்னைக்கு அன்னையா? அப்புறம் அப்பாவுக்கு அப்பாவா, தாத்தாவுக்கு தாத்தாவா, வேற என்னலாண்டி சொல்ல போற? சுச்சோ, ஒரு ரைமிங்க சொல்ல விடுறீங்களா? நீ ஒரு அணி புடுங்க வேண்டாம், சீக்கிரம் சொல்லிட்டு இடத்த காலி பண்ணு. சொல்ல விடுங்க அத்தை கிழவி. தாய்க்கு தாயா, மகளுக்கு மகளா என்னைய பார்த்து இந்த 2024 என்னை நல்லா பார்த்துக்கிட்ட உங்களை நான் என்னென்ன கொடுமை பண்ணணும் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்கு பண்ண தொல்லை இன்னல்களெல்லாம் கடவுள்கிட்ட தான் போய் மன்றாட முடியும். ஆனால் நான் கடவுளை இது வரைக்கும் நேர்லேயே பார்த்ததில்ல. ஆனால் இப்போ எனக்கு தெரியுது நீங்கள் தான் கடவுள்னு. அதனால மாமியார் ரூபத்தில் கடவுளை என் கண்ணால் பார்த்துட்டேன். இவளுக்கு என்னதான் பிரச்சனை? ஓவரா நெஞ்ச நக்கிட்டு இருக்காளே. என்ன தலையை தொங்க போட்டுக்கிட்டீங்க? கேளுங்க. சொல்லு மருமவளே. 2024 நான் தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ, புரிந்தோ புரியாமலோ, நடந்தோ நடக்காமலோ, ஓடியோ ஓடாமலோ, விழுந்தோ விழுகாமலோ, குதித்தோ குதிக்காமலோ, படுத்தோ படுக்காமலோ. ஏம்மா எனக்கு பிபி ஏறுது, கொஞ்சம் சீக்கிரம் சொல்லி முடி. ஆ புரிந்தோ புரியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, நடந்தோ நடக்காமலோ உங்களுக்கு எதிராக ஏதேனும் தவறுகள் குற்றங்கள் செய்திருந்தால் இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லவே நினைக்காதீங்க அத்தை கிழவி. இந்த வருடமும் பாடாய் படுத்தி எடுப்பேன். உங்களிடம் ஏதும் வம்பு தும்பு வச்சுக்காம இருந்தேன்னா ஓவர் டிப்ரெஷனுக்கு போயிருவேன். அதையே பல மாதங்களுக்கு அப்புறம் இப்பதான் கண்டுபிடித்தேன். உங்கள் உயிரை வாங்கவில்லை என்றால் எனக்கு நாளும் பொழுதும் கழியாது, ஏன் பொழுதே விடியாது. ஆதலால் இந்த வருடமும் உங்களை வைத்து செய்வேன் செய்வேன் செய்வேன். ஹாப்பி நியூ இயர் 2025. மருமவளே, நீ சொல்ல வந்ததெல்லாம் பார்த்தா என்னை ஏதோ பெருசா எடுத்து சொல்ல போறேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னைக்கு திருந்தவே மாட்ட. இப்படியே இருந்தனா உருப்படாம தான் போவ பாத்துக்க. என்ன அத்தை கிழவி நெகட்டிவாவே சொல்றீங்க? நீ மட்டும் சொல்லும் போது என்ன உன் வாயில இருந்து பன்னீரா கொட்டுச்சு? என்ன அத்தை கிழவி பண்ணட்டும், நானும் உங்களுக்கு கவிதையெல்லாம் எழுதி கொண்டு வரணும்னு நினைச்சேன். உங்களை எண்ணி பார்க்கையில் கவிதை தானா கொட்டுது. அதை எழுத நினைச்சா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது. அதனால போதும் வாயாலேயே சொல்லிடுவோன்னு வந்துட்டேன். உனையெல்லாம் எந்த நேரத்துல தான் பெத்து போட்டாவோன்னு தெரியல. சரி அத்தை கிழவி, இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிடாதீங்க. உண்மைக்குமே உங்களுக்கு ஒரு பாட்டாவே பாடிடுறேன். தாகம் என்கிறேன், நீராய் வருகிறாய், சோகம் என்கிறேன், தாயாய் வருகிறாய். ஏட்டி, இதெல்லாம் உன் மனசுல இருந்தா பாடுறியா? பின்ன வாய் வார்த்தைக்கா சொல்லுவாவோ? எங்க அம்மாவை எனக்கு எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உங்களை எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் பண்ற கிறுக்குத்தனத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு என் கூட இருக்கீங்களே, அதுவே பெரிய சாதனை. சரி, இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. வாங்க கோயிலுக்கு போய் கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவோம். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், நல்லா அமையணும்னு ஓஹோன்னு வரணும். வருஷம் தான் புதுசு, வாழ்க்கையெல்லாம் எல்லாத்துக்கும் அதே தான். பேசாட்டி வாட்டி. கடவுளே, கணேசா, நான் இது வரைக்கும் எனக்காக எதுவுமே நான் வந்து உன்கிட்ட கேட்டதில்ல. நான் கேட்காம இருந்தனே, நீயும் எனக்கு எதுவுமே கொடுத்ததில்ல. இது வரைக்கும் எனக்கு ஏதாவது ஒரு நல்லது நீ செஞ்சிருப்பியா? நான் எந்த வேலை செஞ்சாலும் அது விளங்காம போயிருது. பாரு, என் சட்டை பாக்கெட்ல சட்டை போடலையோ, இந்த பெல்ட் பாக்கெட்ல ஒரு பைசா இல்ல, பணமே சேர மாட்டுக்கு. நான் இந்த உலகத்திலேயே பெரிய ஆள் ஆகணும், நிறைய பணம் என்கிட்ட நிறைய பணம் சேரணும். ஆளிலேயே என் பொண்டாட்டிக்கிட்ட ஒரு 200 ரூபா கேட்டேன். புது வருஷம் அதுமா அவ கையால ஒரு 200 ரூபா வாங்கிட்டு போய் குடிக்கலாமே. புத்தாண்டு அதுமா நல்ல சந்தோஷமா குடிச்சு கொண்டாடலாம்னு நினைச்சேன். அதுல மண்ணலி போட்டா. அதனால எனக்கு நிறைய காசு கொடுப்பா. இப்போதைக்கு இந்த கிளாஸ்ல வச்சிருக்க பச்சை தண்ணிய சாராயமா மாத்தித்தா, இப்பமே மாத்தித்தா. இல்லைன்னா உனக்கு எந்த பவரும் கிடையாது, எந்த சக்தியும் கிடையாதுன்னு நான் ஊர் ஃபுல்லா சொல்லிடுவேன். நீ இத சாராயமா மாத்தி தரலனா நீ ஒரு டம்மி சாமின்னு எல்லாத்தையும் கொட்டடிச்சு சொல்லுவேன். அதான் சொல்றேன், ஒரு 10 நிமிஷம் நான் குளிச்சுட்டு வரங்காட்டியும் இதை நீ சாராயமா மாத்தி காட்டுற. அப்படி காட்டிட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். இந்த உலகத்திலேயே நான் தான் மகிழ்ச்சியா இருப்பேன். இருப்பா, நான் குளிச்சுட்டு ஓடி வந்துடுறேன். நீயும் என்னைய ஏமாத்தி காலை வாரி விட்டுறாத. இந்த மனுஷனை அடிச்சியும் பார்த்தாச்சு, மிதிச்சியும் பார்த்தாச்சு, திட்டியும் தீத்தாச்சு. என்ன பண்ண? திருந்த மாட்டுக்கானே. புது வருஷம் நியூ இயர்னு வருது போகுது, ஒன்றும் மாறின மாதிரி இல்லை. ஏன் பிள்ளையாரப்பா, உன்கிட்ட நான் மன்றாடி கேட்கேன், என் தலையெழுத்தை நீ எப்போ மாற்றி தரப்போறியோ?
இவ என்ன இன்னும் கிடந்து ஓரங்குறா. புது வருஷம் அதுமாக எல்லா பிள்ளைகளும் குளிச்சு எடுத்து கோயிலுக்கு போயிட்டு வருது. இவ கட்டிலே கதின்ல கிடக்கா. ஏ காரு எட்டி எந்திரி, எந்திரிச்சு குளிச்சு எடுத்து போய் கோயில போய் சாமி கும்பிட்டு வா. தலைவலியா இருக்குமா, கொஞ்ச நேரம் கழிச்சு போய் குளிக்கிறேன். வேலையும் லீவு தான். கோயிலுக்கு என்னைக்கு தான் போக போறியோ? இன்னைக்கு லீவுல தானே இருக்க, கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டியதானே. போறேம்மா. இந்த சக்தி ஏன் இப்படி பண்ணாரு? இது வரைக்கும் ஒரு ஃபோன் கால் கூட பண்ணல. எல்லாம் என்கிட்ட சும்மா தான் பழகினாரா? அவரும் நானும் 2 நாள் கூட சந்தோஷமா இருக்கல. அதுக்குள்ளேயும் எங்களுக்குள்ள இப்படி ஒரு பிரிவு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. காருண்யா கிட்ட இனிமே நான் எப்படி பேசுவேன்? பொண்ணு பார்த்துட்டு வந்த விஷயம் அவளுக்கும் எப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ச்சே, நம்மளை ரொம்ப சீப்பா நினைச்சிருப்பா. கடவுளே, அங்க நடந்த விஷயத்தெல்லாம் அவள்கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லணும். வெளியில வந்தாவாச்சும் அவளை பார்த்து எல்லாம் சொல்லலாம்னு பார்த்தா வெளியில வரவே மாட்டுக்கா. எப்படியாவது அவளை பார்த்து பேசணும். அங்க நடந்த விஷயத்தை எப்படியாச்சும் அவள்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும். வணக்கம் உறவுகளே. இந்த ஆண்டு உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் மகிழ்ச்சியையும் தரட்டும். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவும் சந்தோஷமா இருங்க, நல்லதே நடக்கும். நாம் வரையறுக்கப்பட்ட ஏமாற்றத்தை ஏற்க வேண்டும், ஆனால் எல்லையற்ற நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அதனால நம்பிக்கையா இருங்க. போன வருஷம் இதெல்லாம் பிளான் பண்ணோம், இதெல்லாம் நடக்கலையே, இதை பண்ணணும்னு நினைச்சோம், எதுவும் நம்ம பண்ண முடியாம போச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த வருஷம் அதெல்லாம் கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க, எல்லாத்தையும் நடத்தி காட்டுவீங்க. நம்பிக்கையோட இருங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இவ்வளோ நாளா உங்க சப்போர்ட் கொடுத்த நம்ம குயின்பி கார்ட்டூன் சொந்தங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. வரக்கூடிய வருஷமும் நான் உங்களோட தான் பயணிக்க போறேன். எப்பவுமே உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் நினைச்சே பார்க்கல இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு. டெய்லி வீடியோ போடும்போதெல்லாம் கீழே ஹார்ட் போட்டு நிறைய பேர் ரொம்ப உங்க அன்பை கொடுக்குறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வார்த்தைகளே இல்லை. ரொம்ப 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 நன்றி. எல்லாருக்குமே வரப்போற வருஷம் ரொம்ப சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா வளமும் நலமும் பெறணும்னு உங்க எல்லாருக்காண்டியுமே நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எப்பவும் சந்தோஷமா இருங்க. நன்றி.